பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, இங்கே பிலாத்துக்கு ஜனங்களை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும். ஜனங்களுக்காக இந்த பிலாத்து பரபாஸ் ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், ஒரு அடங்காதவன், ஒரு கீழ்ப்படியாதவன், அவன் வேண்டான்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்ட கீழ்ப்படியாத அடங்காத கொலைகாரன் திருடனான ஒரு மனுஷனை பிலாத்து விடுவிக்கிறார். எதுக்காக யாருக்காக விடுவிக்கிறார் அப்படின்னா, ஜனங்களை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும், ஜனங்களுக்கு விருப்பமானது செய்யணும், ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது செய்யணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும். ஆனால் இயேசுவையே, இரட்சகரை, மீட்பரை அந்த பிலாத்துக்கே தெரியும் இயேசு எந்த தவறும் பண்ணலைன்னு சொல்லி. இயேசு எந்த தவறு பண்ணலை, அவர் எந்த பொய் பேசலை, எந்த ஏமாற்றலை, யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் வேதனைப்படுத்தலை, யாரையும் திருடலை, எந்த தவறும் செய்யலைன்னு அந்த பிலாத்துக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட ஏன் அந்த பிலாத்து விடுவிக்கிறார் அப்படின்னா, அவர் ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்குறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜனங்களை நம்ம பிரியப்படுத்த பார்த்துட்டு அநேக நேரத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற விதமாய் நடந்து கொள்கிறோம். ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற விதமாய், நமக்கு ரட்சிப்பை தந்த ஆண்டவர், நம்ம மீட்பை தந்த ஆண்டவர், நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த இயேசுவையை காயப்படுத்துகிற விதமாய். ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்துகிறோம். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ தவறான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். தவறான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டிருக்கிறோம். தவறான விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாள் அந்த இரட்சகர், அந்த மீட்பர், அந்த தேவன் வரும்போது நாம் ஜனங்களுக்காக செய்த வேஷங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நாம் சொல்லிதான் ஆகணும். கவனிங்க, ஒரு மனுஷன், ஒரு வேஷத்தை போடுகிற ஒரு மனுஷன் ஒரு நாள் அமெரிக்கா தேசத்துக்கு போனான். எதுக்காக போனான் அப்படின்னா, அங்கே வேஷம் போட்டு அநேக ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு போனான். அந்த மனுஷன் திரும்பி வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற நேரத்தில், நீங்கள் வர வேண்டிய ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த மனுஷன் அங்கே அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டரில் உங்கள் ஜாதகம் சொல்லப்படும் அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த மனுஷன் போய் காசை போட்ட உடனே அந்த மிஷன் சொல்லிச்சா, ராமசாமி நீ இந்த ஊர்லேருந்து வந்த, இதுக்கு வர, இந்த காரியத்துக்கு மறுபடியும் நீ திரும்பி போகிறன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஷாக்கு. நான் எத்தனையோ ஜனங்களை நான் என்னுடைய வேஷத்தை போட்டு நிறையா விஷயங்களை செய்கிறேனே, ஆனால் இந்த மிஷன் என்னை பற்றி சொல்லிச்சே அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டார், அங்கே இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிட்டாரு. வேகமாக அவருடைய ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு வயசான கிழவனை போல வந்து மறுபடியும் அந்த மிஷன் முன்னாடி நிற்கவும் அந்த மிஷன் சொல்லிச்சா, ராமசாமி நீ ராமசாமி தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பெரிய ஷாக்கு. இது எப்படி நம்மளை கரெக்டாக சொல்லுதே அப்படின்ட்டு, இது எப்படியாவது ஏமாற்றி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் வேகமாக பாத்ரூம்குள்ளே போய் ஒரு வயசான ஒரு நல்ல இளம் வாலிபம் பிள்ளையை போல், ஒரு வாலிப அழகான பிள்ளையை போல் வேஷம் போட்டு வந்துட்டார். இந்த மிஷின் முன்னாடி நின்ன உடனே இந்த மிஷின் பார்த்துட்டு மறுபடியும் வேஷம் மாற்றிட்டு வந்துட்டான் அப்படின்னு அந்த மிஷின் சொல்லிச்சா, ராமசாமி நீ ராமசாமி தான், நீ ராமசாமி தான், நீ வேஷம் மாறிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே இவருக்கு பெரிய ஷாக். நம்ம எத்தனையோ பேரை வேஷம் போட்டு எத்தனையோ வித்தைகளை காட்டுறோம், ஆனால் இந்த மிஷினை மாற்ற முடியலேன்னே நினச்சிட்டாரான். அப்போ அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டு போயிடுச்சு. நீ கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்காக, உலகத்தில் நம்மளை பார்க்குற சொந்தங்களுக்காக, உலகத்தில் நம்மளை பார்க்குற நிறைய ஜனங்களுக்காக நாம் பல வேஷங்களை மாறுவோமானால் இயேசுவை வேதனைப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். இந்த வேத புஸ்தகத்துக்கு விரோதமானவர்களாய் மாறுவோம். வசனம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்யுங்கள், அதுவே நாடுங்கள். எரேமியால ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்லாதவைகளை இந்த ஜனங்கள் செஞ்சாங்க, எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஜனங்களை நாம் திருப்திப்படுத்துகிறோமா? நம்மளை பார்க்குறவங்களை திருப்திப்படுத்துகிறோமா? நிறைய பேர் பாருங்கள், இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஃபங்க்ஷன்ஸுக்கு போக முடியாதா, ஆனால் என்ன கல்யாணத்துக்கு காது குத்துக்கெல்லாம் போக முடியாதான்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ஏன் போகக்கூடாது? போங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போங்க, அழைக்கப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு போங்க. ஆனால் ஒரு விஷயம், எப்படி சர்ச்சில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்லும் இருங்க. எப்படி சர்ச்சில் பரிசுத்தமாக பேசுகிறீங்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்லும் பரிசுத்தமாக பேசுங்க. எப்படி சர்ச்சில் மற்றவங்களை பார்த்துட்டு ஒரு கணம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷனில் இருங்க.
சர்ச்சுக்கு வரும்போது எப்படி நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்களோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்லையும் பண்ணுங்க. என் ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் மாத்திரம் டெக்கரேஷன், ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் மாத்திரம் தேவையில்லாத ஆடம்பரங்கள், ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் மாத்திரம் தேவனை அறியாத ஜனத்தை போல நாம் நடந்து கொள்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி பிலாத்து ஜனங்களை திருப்திப்படுத்த பார்த்துட்டு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டார். இன்றைக்கு நாமும் அந்த நிலையில இராதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இனி நாங்கள் ஜனங்களை திருப்திப்படுத்தக்கூடாது, மனிதர்களை திருப்திப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தி உம்மை திருப்திப்படுத்தி உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.